போங்க அப்படியே இந்த மாதிரி போகலாம் போகலாம் ஸ்பீட் ஸ்பீட் டச் ஆஃப் செகண்ட் கியர் போகலாம் லெஃப்ட்டில் வாங்க பாஸ் போகலாம் ஸ்பீட் போகலாம் நல்லா அப்படியே ரைட்டில் போகலாம் ஸ்பீட் எடுங்க டச் ஆஃப் தேர்ட் கியர் போடுங்க டச் ஆஃப் தேர்ட் கியர் லெஃப்ட்டு ரைட்டில் போக கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் போகலாம் லெஃப்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ தேவை ட்ராக்கு அந்த ட்ராக்கை சூஸ் பண்ணுங்கள் அந்த வண்டிக்கு நமக்கு ஒரு டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்ட்ரைட் ரோட்டில் போகும்போது மட்டும் அந்த டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ரைட்டு ப்ளஸ் லெஃப்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு அதே மாதிரி ரைட் சைடில் நிற்கிற வண்டி லெஃப்ட் சைடில் நிற்கிற வண்டி நமக்கு முன்னாடி போகிற வண்டி எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்கள் செக் பண்ணிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸை வச்சு வண்டி ஓட்டுங்க அழகா அப்போ தான் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அதே மாதிரி 4 பிளேட் ஜங்ஷன் வருது அங்கே ரைட்டில் பாருங்கள் லெஃப்ட்லேயும் பாருங்கள் நமக்கு பின்னாடியும் பாருங்கள் அந்த இடத்துக்கு ஸ்லோ பண்ணி என்ன கியர் சூஸ் பண்ணுறீங்களோ பண்ணி போடுங்க ஓகே இந்த சுச்சுவேஷனுக்கு செகண்ட் கியர் சூஸ் பண்ணுங்கள் நின்றுட்டால் ஃபஸ்ட் கியர் சூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ எப்படி நிற்க தான் போகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் கியர் போடுங்க திருப்பி ஆஃப் கிளச் மூவ் பண்ணுங்கள் போகலாம் போயிட்டே இருங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் கிளச் ஆஃப் செகண்ட் கியர் போகலாம் ஸ்பீட் கிளச் ஆஃப் தேர்ட் கியர் கிளச் 100% அமுக்குங்க 90% அமுக்குனீங்கன்னா கியர் விழாது டக்குன்னு சவுண்டு வரும் இப்போ 4th கியர் போடுங்க கிளச் ஆஃப் 4th கியர் போகலாம் ஸ்பீடு ரொம்ப வேண்டாம் நார்மலாக வச்சுக்கோங்க கொஞ்சம் ரைட்டில் தள்ளி வச்சுக்கோங்க பள்ளம் இருக்குது அடுத்து ஸ்பீட் பிரேக் வரும் ஸ்பீட் கொஞ்சம் டவுன் பண்ணுங்கள் தேர்ட் கியர் போடுங்க அந்த வண்டிக்கு நமக்கு ஒரு டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த 20 மீட்ரு அவங்களுக்கு நமக்கும் அதை வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் ஆக்சிலேட்டரை பேலன்ஸ் பண்ணி அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடுங்க சிக்னலில் லெஃப்ட் விடணும் லெஃப்ட் ரைட்டு வாட்ச் பண்ணுங்கள் இப்போ பள்ளம் மேடெலாம் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் கிளச் ஆஃப் பண்ணுங்கள் இதெல்லாம் லெஃப்ட்டு கட் பண்ணணும் செகண்ட் கியர் போடுங்க கிராஸ் ஆவாங்க லெஃப்ட்டு கட் பண்ண சொன்னால் லெஃப்ட் சைடில் மிரர் பாருங்கள் வண்டி எதாவது வருதா 2 வீலர் எதாவது வருதா இல்லையான்னு அதே மாதிரி ரைட்டில் செக் பண்ணுங்கள் லெஃப்ட்டில் அந்த கார் போகுதுல அதே மாதிரி போங்க 0 பண்ணுங்க 0 எத்தனை சுற்றுறீங்க நோட் பண்ணிக்கோங்க உள்ளே வரட்டும் வண்டி உள்ளே வரட்டும் இப்போ ஸ்டடி பண்ணுங்கள் போகலாம் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா போகலாம் ஸ்பீட் கிளச் ஆஃப் தேர்ட் கியர் ரைட்லேயும் பாருங்கள் வராங்க பார்த்தீங்கன்னா 2 வீலர் இவங்க நோட் பண்ணுங்களா போகலாம் ஸ்பீட் கிளச் ஆஃப் 4th கியர் ஓகே போகலாம் இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அந்த பிரிட்ஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கிளச் ஆஃப் பிரேக் இப்போ நின்றுட்டிங்கன்னா ஃபஸ்ட் கியர் போடுங்க பிரேக் வந்து ஒரு டைம் பிடிச்சிங்கன்னா அதை லைவாக கொடுங்க கிளச் ஆஃப் அப்போ தான் பிரேக் வந்து லைவாக உங்களுக்கு சாஃப்டாக வண்டி நிற்கும் கிளச் ஆஃப் கொஞ்சம் ரைட்டில் வச்சுக்கோங்க ரைட்டில் வைங்க பாஸ் இப்போ ஸ்டடி பண்ணிக்கோங்க ஸ்டாப் ஓகே மூவ் பண்ணுங்க மூவ் கிளச் ஆஃப் ஸ்பீட் கிளச் ஆஃப் பிரேக் அவங்க உள்ளே வந்துட்டான் கிளச் ரிலீஸ் ஆஃப் கிளச் ரிலீஸ் திருப்பி கிளச் ஆஃப் திருப்பி கிளச் ரிலீஸ் ஓகே ஸ்பீட் சர்வீஸ் லைன் டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது போகலாம் ஸ்பீட் கிளச் ஆஃப் செகண்ட் கியர் போகலாம் ஸ்பீட் போகலாம் ஸ்பீட் இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க அந்த பிரிட்ஜு கிளாஸ் எடுக்கணும் போகலாம் இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க பாஸ் இந்த ஜாயிண்ட் தெரியுது இல்லையா இந்த ஜாயிண்ட் முன்னாடி கிளச் ஆஃப் பண்ணுங்க ஸ்பீடை டவுன் பண்ணுங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க ஓகே நேற்று என்ன பண்ணீங்களோ அதை பண்ணுங்கள் ஃபஸ்ட் கியர் போடுங்க
இப்போ பாருங்கள், ஓகேவா? ஸ்டக்காக இல்லை. இப்போ நான் இப்போ சொல்கிறேன், அதே மாதிரி நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டிங்களா? இப்போ பாருங்கள், கிளச்சை நான் இப்போ பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ கிளச்சை எடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ வைப்ரேஷன் நீங்கள் 2 கால் எடுத்துருங்க அங்கேருந்து. இப்போ கிளச்சை எடுத்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா? இந்த காலுக்கு தெரியும், ரைட் காலுக்கு பிரேக் பிடிச்சிட்டுங்களா? இப்போ கிளச்சை எடுத்துக்கிட்டே இருக்கேன் எம்எல்ஆ. இப்போ வைப்ரேஷன் வருதுங்களா? இப்போ பிரேக் ரிலீஸ் பண்ணால் வண்டி முன்னாடி போகும். போதுங்களா? வண்டி முன்னாடி போதுங்களா? இப்போ கிளச் ஆஃப் பிரேக். இப்போ கிளச்சை எடுக்கிறேன், பிரேக்கை பிடிச்சிட்ருக்கேன். இந்த வைப்ரேஷன் வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ வருதா வைப்ரேஷன்? இப்போ பிரேக்கில் கால் எடுக்கிறேன், வண்டி போதா? போதுங்களா? திருப்பி கிளச் ஆஃப் பிரேக் போட்டேன்னா வண்டி நின்றுடுச்சு. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன், கிளச்சை எடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வைப்ரேஷனுக்கோசம் வெயிட் பண்ணுறேன். இப்போ வைப்ரேஷன் வருது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணேன்னா 5 ml ஆக்சிலேட்டரை கொடுத்து எடுங்க, அந்த இன்ஜின் சவுண்ட் வரணும். இப்போ வண்டி ரன் ஆகுது இல்லையா? 5 ml கொடுங்க. இப்போ வண்டி போதா? இப்போ கிளச் ஆஃப் பிரேக். இப்போ என்ன பண்ணினா அந்த 5 ml ஆக்சிலேட்டரை கொடுத்து எடுக்கணும். கிளச்சை எடுங்க, அந்த வைப்ரேஷன் வரை வெயிட் பண்ணுங்கள். எடுத்துக்கிட்டே வரீங்களா? எடுங்க, எடுத்துகிட்டே. இப்போ பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ வண்டி போதா? கிளச் ஆஃப் பிரேக். கிளச்சை ஃபுல்லாக அமுங்கணும் பாஸ். அப்போ தான் இப்போ என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுறத. ஆக்சிலேட்டர் கொடுக்கணுமா? ஆக்சிலேட்டர் கொடுத்துங்கன்னா இது பண்ணணும் இல்லை பாஸ். இப்போ என்ன பண்ணிங்கன்னா கிளச்சை ஃபுல்லாக ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிட்டீங்களா? இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டே வாங்க. அந்த வைப்ரேஷன் பிரேக் காலுக்கு தெரியும். இப்போ நல்லா எடுங்க. இப்போ வைப்ரேஷன் வருதுங்களா? இப்போ பிரேக்லேருந்து காலை எடுங்க. வண்டி போதுங்களா? இப்போ கிளச் ஆஃப் பண்ணுங்கள், பிரேக் அடிங்க. திருப்பி கிளச்சு எடுங்க, அந்த வைப்ரேஷன் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். வைப்ரேஷன் வந்து இப்போ பிரேக்கில் கால் எடுங்க. இப்போ கிளச் ஆஃப் பண்ணி பிரேக் பண்ணுங்கள். இது இன்னொரு டைம் இதே மாதிரி பண்ணுங்கள். இந்த கிளச் எடுங்க, வைப்ரேஷன் வரும். பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள். போதா? இப்போ அடுத்த ஸ்டெப் கிளச் ஆஃப் பிரேக். இப்போ அடுத்த ஸ்டெப்பு 5 ml கொடுத்து நீங்கள் ஆக்சிலேட்டர் எடுக்கணும். இப்போ வைப்ரேஷன் வர வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது கால் மாறணும் ஆக்சிலேட்டர். இப்போ காலை மாற்றுங்க, 5 ml கொடுங்க. இந்த மாதிரி கொடுங்க. கிளச் ஆஃப் பிரேக். திருப்பி அதே மாதிரி பண்ணுங்கள். திருப்பி 5 ml ஆக்சிலேட்டர், கிளச் ஆஃப் பிரேக். திருப்பி கிளச் ரிலீஸ். அந்த வைப்ரேஷன் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். வந்தவொடனே கிளச்சை பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு 5 ml ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஓகே கொடுங்க. ஓகே. இப்போ திருப்பி இன்னொரு ரேட் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ வைப்ரேஷன் வருது, எடுங்க. 5 ml ஆக்சிலேட்டர் போதுங்களா? இப்போ அப்படியே பாருங்கள், வண்டி போதா? இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இதுதான் பிரிட்ஜு கிளாஸ். இந்த பிரிட்ஜு கிளாஸ்ன்றது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் பிரிட்ஜில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிப்போச்சு. அப்போ வந்து நீங்கள் பின்னாடி நம்ம கூட வண்டிங்க லைனாக நிற்பாங்க பின்னாடி. அதுக்கு இந்த ஆஃப் கிளச்சு சப்போர்ட் ப்ளஸ் இந்த பிரேக் சப்போர்ட். அப்போ வந்து நம்ம கிளச்சை எடுக்கும்போது பிரேக்கை பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா? அந்த வைப்ரேஷன் கிளச்சை நீங்கள் எம்எல்லாக எடுக்கும்போது அப்போ அந்த பிரேக் காலுக்கு தெரியும், ரைட் காலுக்கு வைப்ரேஷன் ஆகணும். பிரேக்லேருந்து ரிலீஸ் பண்ணால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி இந்த மாதிரி ஏறி போயிட்டே இருக்கும். அப்படி இதில் ஏதாவது கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா பின்னாடி நமக்கு பின்னாடி வரவங்க வண்டியில் போய் நம்ம டச் பண்ணிவிடுவோம். அது பண்ணக்கூடாது. அதுக்கு தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளச்சு பிரேக் ரிலீஸ், செகண்ட் ஆப்ஷன் கிளச்சு பிரேக் ரிலீஸ் 5 ml ஆக்சிலேட்டர் சப்போர்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்னும் கீழே போங்க, டவுனில் போங்க, ஸ்பீடாக போங்க. கிளச் ஆஃப் செகண்ட் கியர், கிளச் ஆஃப் செகண்ட் கியர் போகலாம். அடுத்தது போங்க. இப்போ திருப்பி நம்ம முன்னாடி இந்த பிரிட்ஜில் போகிறதுக்கு பண்ணோம் இல்லையா? இதே வந்து இப்போ ரிவர்ஸில் பண்ண போகிறோம் நம்ம. அதே சேம் ப்ராசஸ் தான். அந்த கிளச்சு பிரேக்கு, அந்த 5 ml ஆக்சிலேட்டர் ஃபஸ்ட்டு வாட்டி கிளச்சில் 3 வாட்டி பிரேக் ரிலீஸ், கிளச் ரிலீஸ், 5 ml ஆக்சிலேட்டர் சப்போர்ட்டில் போகணும். சரிங்களா? ஃபுல் வியூ காட்டு, ஃபுல் வியூ காட்டு. அந்த செவரு வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இப்படி காட்டு, கேமரா இப்படி தர மாதிரி. இந்த செவரு பாதி செவரு கேமராவில் கவர் ஆகுதுல, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. இன்னும் கூட நல்லா திருப்பி இப்படி இப்படி பண்ணலாம். இந்த ஃப்ரேம் வந்து இப்படி இருக்கணும். அந்த கண்ணாடி இருக்குங்களா, நல்லா கிட்ட வச்சு இது இப்படி பண்ணுங்க. இந்த ஃபுல் கண்ணாடி கவர் ஆகணும் கேமரா ஃபுல்லாக. வண்டியும் தெரியணும் பாதி.
இல்லை ப்ரோ கிட்ட எடுத்துன்னு போடாது காட்டாங்க நான் சும்மா காட்டுறேன் இங்கேருந்து அழகாக பாருங்க இப்படியே பிடிக்கும் போதும் இப்படியே பிடிக்கும் ஓகேவா இது இந்த கண்ணாடி ஃப்ரேம் ஃபுல்லாக தரணும் கேமராக்குள்ளே இந்த ஃப்ரேமில் அப்படியே இருக்கணும் இது போதும் ஏன்னா சீட்டையும் தெரியணும் வண்டியும் தெரியணும் சரியா இப்போ என்ன பண்ணீங்க பாஸ் இப்போ ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி பெரிய ஸ்கில் போடுங்க இப்போ கிளச் எடுத்துட்டாங்க அந்த வைப்ரேஷன் வரையும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள் இப்போ வண்டி பின்னாடி போகும் பாருங்கள் போதுங்களா இப்போ திருப்பி அதே மாதிரி இன்னும் ஒன்று டைம் பண்ணுங்கள் வண்டி இன்னும் கொஞ்சம் போகணும் போகலாம் கிளச் ரிலீஸ் போகலாம் போதும் இன்னும் போகணும் பாஸ் பைக் யார் வந்தாலும் ஒதுங்கி போயிடுவாங்க நம்ம 4 கிலோமீட்டர் போட்டுருக்கலையே போகலாம் இன்னும் கொஞ்சம் போகணும் ஓகே கிளச் ஆஃப் பிரேக் திருப்பி கிளச்சை ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள் அந்த வைப்ரேஷன் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிரேக்கில் இந்த கால் எடுத்தால் இது ஒரு ஆப்ஷன் போகலாம் அழகாக மேலே ஏறி போகும் வண்டி ஏறி போதோ இப்போ கிளச் ஆஃப் பிரேக் இன்னும் ஒன் டைம் பண்ணுங்கள் பிரேக் சப்போர்ட்டில் கிளச்சு ரிலீஸ் வைப்ரேஷன் வருது பிரேக் ரிலீஸ் ஓகே ஸ்டாப் இப்போ பிரேக் பிடிச்சிட்டு அடுத்தது 5 ml ஆக்சிடென்ட் சப்போர்ட்டோட ரிவர்ஸ் எடுக்கணும் நீங்கள் வைப்ரேஷன் வந்து காலை மாற்றுங்க அங்கே பண்ணீங்க இல்லையா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் போகணும் வண்டி நல்லா மேலே போதா இப்போ கிளச் ஆஃப் ஸ்டாப் திருப்பி கிளச் ரிலீஸ் 5 ml ஆக்சிடென்ட் சப்போர்ட்டோட போகணும் வண்டி இந்த சவுண்டு வரணும் எனக்கு அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு தெரியும் ஓகே ஸ்டாப் திருப்பி மூவ் பண்ணுங்கள் ஓகே போயிட்டு இருங்க கிளச் ஆஃப் பிரேக் இப்போ இந்த அழகாக இந்த பிரிட்ஜில் வந்து மேலே ஏறி போச்சு பார்த்தீங்களா வண்டி முன்னாடி போகல பின்னாடி தான் போகுது இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா பார்க்கிங் பண்ணதுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாமில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல முட்டு சந்தில் போய் முட்டிக்கிட்டாலும் யூஸ் ஆகும் இந்த டிராஃபிக்கில் திடீர்னு இந்த ரோட்டில் வந்து பிளாக் ஆகி போச்சு டிராஃபிக்கு இந்த மாதிரி லைட்டாக ரிவர்ஸ் எடுத்து ட்ராக்கு மாற்றி நீங்கள் போயிட்டே இருக்கணும் இல்லையா பேக்கில் ரோடு ஃப்ரீயாகுதா ரிவர்ஸ்லேயே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் இந்த 4 கிலோமீட்டர் லைட்டை போட்டு அப்படி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேடுலாம் பார்க்கிங் கேட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போவோம் பார்த்தீங்களா அப்போ ரொம்ப கொஞ்சம் ரோட்டுக்கும் அந்த கேட்டுக்கும் ஹைட்டாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு 5 ml ஆக்சிடென்ட்டை கொடுத்து தான் நீங்கள் வண்டி மேலே ஏற்றணும் அப்போ தான் அழகாக ரன் ஆகும் சரிங்களா அது ஒரு பாயிண்ட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டு மாலு இதெல்லாம் போனீங்கன்னா அந்த பில்லருக்குள்ளே தான் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்க்கிங் பண்ணணும் அதுக்கும் இந்த மாதிரி தான் ரிவர்ஸ் இந்த ஸ்பீடு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸ்லோவாக அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது இப்போ போகலாம் ஃபஸ்ட்டு கியர் போட்டு போயிட்டே இருங்க போகலாம் பாஸ் இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டு போயிட்டே இருங்க போகலாம் ஓகே ஸ்பீட் கிளச் ஆஃப் செகண்ட் கியர் இதுதான் பிரிட்ஜ் கிளாஸ் இந்த மாதிரி பண்ணால் தான் கரெக்டாக எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு டேலி ஆகிடும் வண்டி லைனில் போக சொல்லியும் சரி பார்க்கிங் பண்ண சொல்லியும் சரி எங்கே போனாலும் இதே சேம் ப்ராசஸ் தான் பண்ணணும் நீங்கள் ஓகே கிளச் ஆஃப் தேர்ட் கியர் இப்போ கிளச் ஆஃப் ஃபோர்த் கியர் இன்னைக்கு எத்தனாவது கிளாஸ் பண்ணுறீங்க பாஸ் கிளச் ஆஃப் டுவெல்த்து பிரிட்ஜ் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கீங்க பாஸ் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இப்போ கிளச் ஆஃப் தேர்ட் கியர் இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க இப்போ ஒரு 10 ரைட் கட் பண்ணணும் சிக்னலில் யூ டர்ன் இடணும் இப்போ போய்ட்டு இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க லெஃப்ட் சைடில் வண்டிங்க வரும் 4 பிளேட் ஜங்ஷன் கிளச் ஆஃப் பண்ணுங்கள் ஸ்பீடை டவுன் பண்ணுங்கள் லெஃப்ட்லேயும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ரைட்லேயும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க நமக்கு பின்னாடி வரவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க இதில் பார்த்து நம்ம யூ டர்ன் எடுக்கணும் ஃபஸ்ட் கியர் போடுங்க ஓகே வெயிட் பண்ணுங்கள் சிக்னலுக்கோசம் இப்போ சிக்னல் போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள் இந்த எல்லோ லைட்டு மீனிங் என்ன தெரியுங்களா எல்லோ லைட் எது உங்களுக்கு தெரியுங்களா போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் இல்லை அந்த லைட்டு சிக்னல் இல்லாமல் எரியுது ஆஃப் அதுக்கு மீனிங் தெரியுமான்னு கேட்டேன் இல்லையே அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்ல வரேன் கேளுங்க அதாவது 4 இது 4 பிளேட் ஜங்ஷனில் 4 பேருமே விட்டு கொடுத்து போகணும் அதீஸ் பண்ணி இதுக்கு சிக்னல் இல்லை 4 பேருக்குமே சிக்னல் இல்லை நீங்கள் 4 பேருமே போகலாம் ஆனால் விட்டு கொடுத்து போகணும் நீங்களும் போகணும் நானும் போகணும் அவங்களும் வரணும் இவங்களும் வரணும் போகலாம் ஸ்பீட் போகலாம் வெயிட் பண்ணுங்கள் வண்டி மெயின் ரோடு உள்ளே வரட்டும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஸ்டடி பண்ணு ரைட்டில் வண்டி வருதா இல்லையா பாருங்கள் போகலாம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் ட்ராக்கில் போயிட்டு இருங்க போகலாம் ஸ்பீட் கிளச் ஆஃப் செகண்ட் கியர் போகலாம் ஸ்பீட் கிளச் ஆஃப் தேர்ட் கியர் போகலாம் ஸ்பீட்
இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க. பிரிட்ஜு கீழே சர்வீஸ் லைனில் போனால் இன்றைக்கி சிக்னல் கொடுங்க. லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போடுங்க. அதுக்கு முன்னாடி திரும்பத்துக்கு முன்னாடி லெஃப்ட்டில் வண்டி வரதா செக் பண்ணுங்கள். ஆக்சிலேட்டரை விட்டுடுங்க. ஸ்பீடை கொஞ்சம் டவுன் மைல்டாக கிராஸாக வாங்க. ஸ்டேரிங் ஒர்க்கு லைட்டாக பண்ணுங்கள். இந்த லெஃப்ட்டில் சர்வீஸ் லைன் எடுத்து அந்த ஒயிட் லைன் இருக்கும், அது ஒட்டலாம் மாதிரி போகணும். அந்த கோடு இருக்கு இல்லையா, ஒட்டலாம் மாதிரி போகணும். நீங்கள் போங்க, போகலாம். ஸ்பீட் இந்த மாதிரி ஸ்டடி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. போகலாம் ஸ்பீட். இப்போ நீங்கள் பண்ணது சின்ன யூட்டர்ன், இப்போ பண்ண போகிறது பெரிய யூட்டர்ன். அங்கே ஜீரோவும் பண்ணணும், ஸ்டெடியும் பண்ணணும், திருப்பி ஜீரோவும் பண்ணணும், திருப்பி ஸ்டெடியும் பண்ணணும். ஸ்டேரிங் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் மூவிங் கண்ட்ரோல் வந்து ஸ்லோவாக தான் இருக்கணும். ஓகேவா? கிளச் ஆஃப் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க. சிக்னல் ஸ்பீடை கொஞ்சம் டவுன் பண்ணுங்கள். ரைட்டில் ஒரு கார் வேறு இடைஞ்சலாக இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் போங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போங்க பாஸ். கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். திருப்பி ரைட் கட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டேரிங் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ திருப்பி ரைட் கட் பண்ணுங்கள். நல்லா ஃபுல் டர்ன் அடிங்க. ஜீரோ ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணுங்கள். லைவாக பண்ணுங்கள். லைவாக போகலாம். ஓகே, போயிட்டே இருங்க. சூப்பர் சூப்பர் பாஸ், நல்லா பண்ணுங்க. இதே மாதிரி பண்ணுங்கள். கிளச் ஆஃப். ரைட்டில் இருங்க. நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம். போகலாம். கிளச் ஆஃப். பிரேக். ஸ்பீட் டவுன். ஓகே, கிளச் ரிலீஸ். கிளச் ஆஃப். பிரேக். ஓகே, கிளச் ரிலீஸ். ஆஃப் கிளச் ரிலீஸ். செகண்ட் கியரில் இருக்கும்போது எப்போவுமே லைவாக போகும்போது ஆஃப் கிளச்சை தான் ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் வண்டி வந்து ஜர்க்காகாமல் போயிட்டுருக்கும். அழகாக நின்றுட்டால் ஃபஸ்ட் கியர் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் அழகாக ரன்னிங்கில் இருந்தால் செகண்ட் கியர் ஆஃப் கிளச்சை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணணும். ஒரு ஹார்ன் போடுங்க. போகலாம். ஸ்பீட் ஸ்பீட். ரைட்லேயும் பாருங்கள். போகலாம். ஸ்பீட் ஸ்பீட். கிளச் ஆஃப். செகண்ட் தேர்ட் கியர். இப்போ நம்ம சர்வீஸ் லைன்லேருந்து மெயின் ரோடு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அப்போ பிரிட்ஜிலேருந்து வண்டி வரதான் போகணும். நம்ம சர்வீஸ் லைனில் போயிட்டு மெயின் ரோடு ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ட்ராக்லேயே இருந்து தான் ரைட் ட்ராக்கு மாறணும். சரியா? இப்போ பிரிட்ஜில் கண்ணாடி வழியாக பாருங்கள் வண்டி வருதா இல்லையான்னு. லெஃப்ட் ட்ராக்லேயே இருக்கும் பாஸ். போகலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லெஃப்ட் ட்ராக்லேயே இருந்து இந்த மாதிரி லைட்டாக மைல்டாக ட்ராக் மாறணும். கண்ணாடி வழியாக பாருங்கள் வண்டி வருதா. அவங்களும் போட்டோம். இந்த மாதிரி அவங்களும் போகணும், நீங்களும் ட்ராக் மாதிரி உள்ளே வரணும். இப்போ டூ வீலர் வருது இல்லையா, அவங்களும் போகணும். இப்போ கிளச் ஆஃப். தேர்ட் கியர். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ராக் மாறணும் சர்வீஸ் லைன்லேருந்து வந்து. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கிளச் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ ட்ராக் லெஃப்ட் ட்ராக் வாங்க. இப்போ லெஃப்ட்டில் திரும்பணும். நம்ம இண்டிகேட்டர் போடுங்க. சிக்னல் லெஃப்ட்டில் போடுங்க. வர லெஃப்ட் சிக்னலில் நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? கிளச்சை இங்கே ஆஃப் பண்ணுங்கள். ஸ்பீடை கொஞ்சம் டவுன் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு கிட்ட என்ன கியர், இந்த இடத்துக்கு கிட்ட போய் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கியர் போங்க. அப்படியே போயிட்டே இருங்க. போகலாம். போயிட்டே இருங்க. இந்த லெஃப்ட் கட் பண்ணணும். போயிட்டே இருங்க. போகலாம். லெஃப்ட் கட் பண்ணுறது மாதிரி வாட்ச் பண்ணுங்கள். கிளச் ஆஃப். ரைட்லேயும் வண்டி வரும், வாட்ச் பண்ணுங்கள். ஜீரோ பண்ணுங்கள். போகலாம். ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். வாங்க, ஸ்டடி பண்ணுங்கள். போகலாம். அந்த கார் பின்னாடியே போங்க. கிளச் ஆஃப் பண்ணுங்கள். ஸ்பீடை டவுன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் போடுங்க. போகலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். லைட்டாக மூவ் பண்ணுங்கள். போகலாம். கிளச் ஆஃப் பண்ணுங்கள். போகலாம். போங்க. என்ன பண்ணுங்க, அப்படியே போங்க. கேப் எங்கே போகலாம். அப்படியே போயிட்டாங்க. போயிட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் டர்ன் பண்ணி அங்கே பார்க் பண்ணுங்கள். ரைட்டில் ஃபஸ்ட் கியர் போடுங்க. இண்டிகேட்டர் போடுங்க. போகலாம். அது உள்ளே போங்க. பார்க் பண்ணுங்க. அங்கே போகலாம். போகலாம். அப்படியே இருங்க. அவங்க நிற்பாங்க பாஸ். நீங்கள் போங்க. நீங்கள் போங்க. நல்லா கட் பண்ணுவீங்க. கரெக்டாக போங்க. உள்ளே போங்க. நல்லா போங்க. நல்லா போங்க. இடிக்காது. போங்க. போங்க. இன்னும் போங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணுங்கள். வேகமாக போகலாம். வேகமாக ஸ்டடி பண்ணு. இன்னும் போங்க. ஓகே, ஸ்டாப். இன்னும் கொஞ்சம் போங்க. இன்னும் கொஞ்சம் 5 ml ஆக்சிலேட்டர் கொடுத்து பிரிட்ஜில் பண்ணிங்களா, அதை பண்ணுங்கள். 5 ml. போங்க. இப்போ கிளச் எடுங்க. 5 ml கிளச் எடுக்கணும், கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் நல்லா கொடுங்க. 5 ml கொடுங்க. இப்போ கிளச் எடுங்க. நல்லா கொடுங்க பாஸ். கொடுத்தீங்கன்னா மேடு ஏறி போங்க அழகாக. இப்போ கிளச் எடுங்க. அதை கொடுங்க. இதை எடுங்க. அப்போ இந்த மேடு வந்து இப்போ பிரிட்ஜில் பண்ணிங்க இல்லையா, ஸ்பீடாக மேலே ஏறதுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க. 5 ml. இப்போ கிளச் எடுங்க. நல்லா கொடுங்க. நல்லா கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஏறி போகும், இல்லை போகாது. கொடுங்க. நல்லா கொடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க. எல்லாம் ஆஃப் ஆகிடும். சொல்ல ஆஃப் ஆகிடுச்சா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10 ml கொடுங்க. இப்போ 5 ml 10 10 ml கொடுங்க. இப்போ மொதல் 10 ml கொடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க. கொடுங்க. இப்போ கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ எப்படி போகுது பாருங்கள். கொடுங்க. அதையும் ரிலீஸ் பண்ணுறீங்க பாஸ். அது லைவாக இருக்கணும்.
கொடுங்க கொடுங்க கொடுங்க, அது 10 ml கொடுங்க பாஸ். இப்போ விடு, கிளச்சை விடுங்க. ஸ்டாப். இந்த மாதிரி ஏறணும் வண்டி. இப்போ அதுக்கு 10 ml இந்த மேட்டுக்கு ஏறுறதுக்கு தேவைப்படுது இல்லையா, அந்த பிரிட்ஜில் 5 ml தேவைப்பட்டுச்சு இல்லையா. இந்த மாதிரி வண்டி அந்த மேட்டில் ஏறலைன்னா 10 ml 50 ml 20 ml கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த மேட்லேயும் ஏறி போகும். அதே மாதிரி அந்த பள்ளத்தில் வீல் மாட்டிக்கிட்டாலும் அழகாக அந்த 5 ml 10 ml 50 ml 20 ml அந்த சப்போர்ட் இருந்தால் தான் வண்டி அழகாக ஏறி போகும், இல்லைன்னா ஏறி போகாது. இப்போ எப்படி அழகாக பார்க்கிங் ஆச்சு வண்டி, கரெக்டாக ஆச்சுங்களா. பிரிட்ஜ் கிளாஸ் ஆச்சு, பார்க்கிங் கிளாஸ். இந்த பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடு, அதனால் 5 ml 10 ml 20 ml கொடுத்தா தான் போகும். இப்போ நியூட்ரல் பண்ணுங்கள். அடுத்தது இன்ஜின் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்தது ஹேண்ட் பிரேக் போடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் பண்ணது எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபீல் சொல்லுங்கள். பிரிட்ஜ் கிளாஸ் பண்ணீங்களா, உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா கேளுங்க. இப்போ நீங்கள் பண்ணது எப்படி இருந்தது எல்லாமே புரியுதா. அந்த கிளச்சு பிரேக்கு அது 3 வாட்டி பண்ணோம், அது எப்படி இருந்துச்சு. அதே மாதிரி கிளச்சு 5 ml ஆக்சிலேட்டர் கொடுத்து பண்ணீங்களா, அது எப்படி இருந்துச்சு. இப்போ இந்த மேட்டில் கஷ்டப்பட்டீங்களா, இப்போ அந்த 20 ml சொன்னாங்கன்னா 10 ml கொடுத்து வண்டி மேலே பார்க் பண்ணீங்களா, அது எப்படி இருக்குன்னு கேட்டேன். அங்கே பண்ணதுக்கும் இந்த மேட்டுக்கு பண்ணதுக்கும் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அது பண்ண இன்னும் இதுவாகிடும்ல. அதே மாதிரி அந்த எம்எல்லும் நம்மளுக்கு தேவைப்படும். அது இருந்தால் தான் இப்போ வண்டி மேலே ஏறும், எல்லாம் ஏறாது. ஓகேவா, இதோட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். ஓகே, பாய்.